உலகெங்கும் வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து கார்த்திகேயன். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இணைந்திருக்கிறவங்க தணிக்கையாளர் திரு தாண்டவமூர்த்தி அவர்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர். அவர்கிட்ட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கட்சியை பத்தியும், தொகுதியை பத்தியும். ஐயா வணக்கம். உலகத் தமிழர்களுக்கு உங்களோட சிறு அறிமுகம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தாண்டவமூர்த்தி. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அண்ணனால் களமிறக்கப்பட்டிருக்கின்றேன். நான் வந்து கோபி மகாராஜா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் கோபி மகாராஜா சோலார் அப்படிங்கிற நிறுவனங்களை வந்து நடத்தி வந்துட்டு இருக்கேன். 2016-17 காலகட்டங்களிலிருந்து நாம் தமிழர் கட்சியில வந்து நான் பயணிக்கிறேன். வந்து ஈரோடு கிழக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும், நாம் தமிழர் கட்சியின் தற்போது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும், பொதுக்குழு உறுப்பினராகவும், கட்சி நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் சிறப்புங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பது பற்றி உங்களோட எண்ணம்? நாம் தமிழர் கட்சியில நம்ம பயணிக்கிறதுக்கான ஒரே காரணம், இந்த தமிழ் தேசிய அரசை வந்து நம்ம நிறுவனம். ஏன்னா நம்ம 800 வருடமா வந்து தமிழன் ஆளவே இல்லை. 800 வருடங்களுக்கு பிறகு இடைப்பட்ட காலங்கள்ல ஐயா காமராஜர் மட்டும்தான் வந்து ஒரு தமிழனா வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமாவும் நம்ம அந்த ஆட்சியை வந்து நம்ம இழந்துட்டோம். 800 வருடத்துக்கு அப்புறம் தமிழ் தேசிய அரசை நிறுவனம், நமக்கான ஒரு அரசா இது வந்து வரணும். அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களுக்காகவும், தமிழ் மண்ணுக்காகவும், தமிழர்களுடைய உரிமையை, உலகெங்கும் வாழும் தமிழர்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு ஒரு அரசு வேணும். உலகத்துல எங்க ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டாலும், எங்க ஒரு அவனுடைய உரிமை வந்து பாதிக்கப்பட்டதுனாலும் அதை கேட்கறதுக்கான ஒரு அரசு இங்க தமிழ்நாடு தான் வேறு தமிழர்களுக்கெல்லாம். அப்ப இந்த இடத்துல ஒரு தமிழருக்கான ஒரு அரசு இருந்ததுனாதான் தமிழ் மக்களும் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. அப்ப தமிழ் தேசிய அரசை நம்ம வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட சேர்ந்து நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். சிறப்பு ஐயா. அடுத்து நம்ம தொகுதிக்குள்ள போலாம். உங்க தொகுதி, அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு என்ன தீர்வு நீங்க முன்வைக்கிறீங்க? ஈரோடு அப்படிங்கிற பெயர் பாத்தீங்கன்னா, ஈரோடை அப்படிங்கிறத மருவிதான் ஈரோடு அப்படிங்கிற பேர் வந்தது. அந்த 2 ஓடைகள் வந்து மிக வளமையா அந்த பகுதியே மிக செழுமையா வச்சிருந்த 2 ஓடைகள். இப்போதும் அந்த 2 ஓடைகளும் இருக்குது. இந்த 2 ஓடைகள்னு சொல்ல போய் தான் அந்த ஏரியா அப்படியே டெவலப் ஆகி பெரும் நகரமா மாறி இருக்கு. அந்த 2 ஈரோடைகள் அப்படிங்கிறது தான் ஈரோடு அப்படின்னு பேர் மருவி இருக்கு. அந்த ஈரோடைகளுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னா, சாக்கடை தான் அதுல போயிட்டு இருக்கு. அந்த 2 ஈரோடைகளையும் தேம்ஸ் நதியை எப்படி திரும்ப ஒரு புனித நதியா வந்து ஒரு நல்ல ஒரு நீரோட்டம் உள்ள ஒரு பகுதியை மாத்தினாங்களோ, அதே மாதிரி இந்த ஈரோடு இருக்கிற 2 ஓடைகளையும் வந்து கழிவு நீர் அற்று குடிநீருக்கு பயன்படுத்துற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட மாதிரியான அந்த இதை வந்து நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் தேவையா இருக்கு. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றதுன்னா அந்த பணியை நம்ம செவ்வனை முதன்மையா எடுத்து நம்ம செய்வோம். அது மட்டும் இல்லாம ஈரோடு பகுதிகள் நகரம் பெருக பெருக அங்க இருக்கிற அரசு நிலங்களில் ஏழை மக்கள் குடியேறி 40-50 வருஷமா அங்க குடியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பட்டா கொடுக்காம அவங்களுடைய வாழ்வியலே ஒரு கேள்விக்குறியான நிலைமையில இருக்கு. அவங்க எந்த நேரத்திலையும் அரசு வந்து இப்ப சென்னை போன்ற பகுதிகளில் அவங்களுக்கு தெரியும், இது வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க, நீர்நிலை புறம்போக்குகள் எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசே வந்து ஜேசிபி விட்டு இடிச்சு மிகப்பெரிய ஒரு இதாச்சு. அண்ணன் தான் போய் அதை பார்த்தாரு. அதே மாதிரியான நிலைமை ஈரோடு மக்களுக்கும் இருக்கு. அப்போ அவங்களுக்கான பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம முதன்மையை எடுத்து அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறதுக்கு நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வந்து பாடுபடும். அது மட்டும் இல்லாம இந்த டிராபிக் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்னன்னா, அரசு பள்ளிக்கூடங்களாகட்டும், தனியார் பள்ளிக்கூடங்களாகட்டும், இந்த நேரத்தை வந்து சென்னையில எல்லாம் இது ஆல்ரெடி பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. காலையில 7 மணிக்கே பள்ளியை ஆரம்பிச்சு மதியம் 2 மணிக்கு முடிச்சிருவாங்க. அப்போ அது மாதிரி ஈரோடு நகர பகுதிகளில் இருக்கிற அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை வந்து காலையில நேரமே 7 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 2 மணிக்கு முடிக்கிற மாதிரியான ஒரு மாற்று திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்ததுன்னா இந்த சாலையில வர்ற வாகன நெரிசல் குறைபாடு ஏற்படும். பள்ளி குழந்தைகளும் பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதுக்கப்புறம் ஈரோடு நகர பகுதிகளில்
இந்த பார்க்கிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. வணிக நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தோ இல்ல நகர பகுதிகளில் இருக்கிற மக்கள் 4 சக்கர வாகனம் அண்ட் இரு சக்கர வாகனங்கள்ல வரும்போது அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரோட்ல நிறுத்துறதுக்கு இல்லாம அவங்க வந்து ஃபைன் போடுறதுக்கான அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்ப இருக்கு. அப்ப நாம் தமிழர் கட்சி வந்ததுன்னா ஆங்காங்கே போதுமான பார்க்கிங் வசதிகளை வந்து ஏற்படுத்துறதுக்கான முழு முயற்சிகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம வணிக கட்டடங்கள் பாத்தீங்கன்னா, அரசு வணிக கட்டடங்கள் மாநகராட்சிக்கு சொந்தமானது, இந்த மாதிரியான வணிக கட்டடங்கள் அரசியல்வாதிகள் அதைய கையில வச்சுக்கிட்டு அதைய உள்வாடகைக்கு மிகப்பெரிய அளவுல, அதாவது 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு அரசு வாடகைக்கு அந்த கடைகளை எடுத்துட்டு இதை வந்து 30,000 50,000 ரூபாய் வாடகைக்கு வணிகர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான இருக்கிறது இப்ப யாரு அந்த வணிக கடைகள்ல தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க மேலேயே அவங்க உரிமை கொடுத்து உரிய சரியான ஒரு வாடகை நிர்ணயம் செஞ்சு அதை வந்து அவங்களே மாநகராட்சிக்கு செலுத்துற மாதிரியான ஏற்பாடுகளை நாங்க வந்து பண்ணி கொடுப்போம். ஈரோடு கிழக்குல பாத்தீங்கன்னா எளிய மக்கள் நடைபயிற்சி செய்யறதுக்கான போதுமான வசதிகள் எல்லாம் இல்லாம இருக்கு. அப்போ அவங்க வந்து சாலையில தான் வந்து நடைபயிற்சி எல்லாம் செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. சாலையில வந்து நடைபயிற்சி செய்யும் பொழுது வாகன விபத்துகள் மற்றும் அந்த சுற்றுச்சூழல் மாசு அப்படிங்கறது வந்து அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அப்ப நடைபயிற்சிக்கே அப்படி நடைபயிற்சிக்கு என்று தனிப்பட்ட முறையில வந்து அந்த நடைபயிற்சி யோகா செய்யற மாதிரி, அப்புறம் நடைபயிற்சியோட உடற்பயிற்சி செய்யற மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சு அங்க ஒரு அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில 4-5 இடங்களை வந்து நாங்க ஆல்ரெடி நாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை வந்து தூய்மையான முறையில பராமரித்து மக்கள் வந்து எளிமையா பயன்படுத்திட்டு போற மாதிரியான ஏற்பாடுகளை நாங்க பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிறோம். இது மாதிரி மக்கள் சார்ந்த அவங்க பயன்படக்கூடிய வகையில வந்து திட்டங்களை வச்சிருக்கிறோம். இப்ப வந்து மாநகராட்சியிலிருந்து விநியோகிக்கின்ற இந்த குடிநீர் பாத்தீங்கன்னா இந்த குளோரின் போட்டு தான் வந்து பண்றாங்க, சுத்திகரிக்கிறது கிடையாது. வர்ற ஆத்துல இருந்து எடுக்கிற தண்ணிய சும்மா குளோரின் மட்டும் போட்டு அப்படியே வந்து விநியோகம் பண்றாங்க. இதனால ஆர்ஓ அந்த மெஷின் வச்சிருக்கிற எல்லா வீட்லயுமே வந்து சீக்கிரமா அந்த ஃபில்டர் வந்து போயிடுது. அந்த குடிநீர்னு சொல்லி கொடுக்கிற தண்ணிய வந்து மற்ற பயன்பாட்டுகள் தான் மக்கள் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்களே தவிர அவங்க குடிக்கிறதுக்கான அந்த கேன் வந்து தண்ணியில 40 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் இதுக்காக 1000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய எந்த ஒரு ஏழை மக்களாக இருந்தாலும் குடி தண்ணீருக்காக கேன் தண்ணி தான் யூஸ் பண்றாங்க. அப்போ அதுக்கான மாதம் 1000 ரூபாய் தண்ணிக்காகவே செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ வந்து நாங்க மாநகராட்சியின் மூலமா வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வந்து நாம வழங்குறதுக்கான முழு ஏற்பாடும் நாங்க பண்ணி தருவோம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் நாங்க வச்சிருக்கிறோம். இதை வந்து துண்டு பிரசுரங்களா அடிச்சு அதை ஒவ்வொரு மக்கள் இடத்துலயும் வந்து நாங்க விநியோகிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பு சிறப்பு ஐயா. அடுத்ததாக இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த கனிம வள கொள்ளை அல்லது இந்த இயற்கை வள சுரண்டல் வந்து எல்லா இடத்துலயும் நடக்குது. தங்குதடையின்றி எல்லா மாவட்டத்திலயும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையும் ஒண்ணு. இன்னொன்னு முக்காவாசி எல்லாத்தையுமே வந்து தனியார் மயப்படுத்துறதுலயே இந்த அரசு குறிக்கோளா இருக்கு. அரசோட திட்டங்கள் ஆகட்டும், என்ன ஒரு ஏதோ ஒரு புது திட்டங்கள் கொண்டு வரதா இருந்தா எல்லாமே தனியார் மயமாவே தள்ளிட்டு போற மாதிரியே இருக்கு. இத பத்தின இந்த விஷயத்துல உங்களோட பார்வை எப்படி இருக்கு? நீங்க அத எப்படி அணுக போறீங்க? நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க உயிர்மை நேயவாதிகளாகவும் இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதுல நாங்க வந்து முழு முயற்சியா எல்லா இடத்துலயும் பரப்புரை செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அண்ணன் சொல்றதுமா அண்ணன் என்ன எல்லாத்துக்கும் போதிச்சுட்டு இருக்காங்கன்னா, எதைய வந்து மீட்டுருவாக்கம் செய்ய முடியாதோ அதைய அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தாங்க? அதாவது ஒரு மலையை நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட எவ்வளவு செல்வம் எவ்வளவு பணம் நம்ம சம்பாரிச்சாலும் ஒரு மலையை நம்மளால உருவாக்க முடியாது. மரங்களை வெட்டினா கூட திரும்ப அந்த இடத்துல மரங்களை நட்டு வளர்த்தர முடியும். அதே மாதிரி ஆற்று வள கொள்ளை, மணல் கொள்ளை, இந்த மணலெல்லாம் அள்ளி எடுத்துட்டோம்னா இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்பிடிப்பே இல்லாம அது அப்படியே கடலுக்கு போயிடும். அந்த பகுதிகளில் வந்து மணல் இருந்ததுனா தான் அந்த மணல்ல அந்த நீர்பிடிப்பு வந்து நிலத்தடி நீர் வந்து உயரும். அப்ப அந்த மணலெல்லாம் அள்ளி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்ப அந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருந்ததுனாலும் மணலை வந்து நம்ம செயற்கையா நம்ம உருவாக்கி அந்த இடத்துல போட முடியாது. அப்போ இந்த மாதிரியான இயற்கை நிலக்கரி, இந்த நிலக்கரி எல்லாம் வெட்டி எடுக்கும்போது மீத்தேன், ஈத்தேன் இந்த மாதிரி நிலத்துல இருக்கிற அந்த கேஸுகள் எல்லாம் எடுக்கும்போது அந்த பகுதி வந்து பாலைவனமாக மாறுவதற்கோ
அதே மாதிரி கல்குவாரி எடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை செயற்கையா நம்ம அதை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழி வந்து என்னைக்குமே குழியா தான் இருக்கும். அந்த இடத்துல எந்த விதமான குடியேற்றமும் மக்கள் பயன்பாட்டுக்கு அதை வந்து ஒருபோதும் நம்ம செய்ய முடியாது. அண்ணனே என்ன சொல்றாருன்னா, போர் வந்து ஒரு ஆயுதத்தால இது பண்ணுதுன்னா கூட அந்த பகுதிகளை வந்து திரும்ப மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும். ஆனா இயற்கை வளங்கள் வந்து ஒரு போரை விட கொடியது. அப்ப நம்ம இயற்கை வளங்களை நம்ம பாதுகாத்து வச்சதுனாதான் நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சந்ததிகள் வந்து அதைய வந்து ஆஹ் சரியா அந்த நிலத்துல வந்து வாழ முடியும் அப்படிங்கறதுதான் ஒவ்வொருத்தருக்கும், நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் அதை தான் அண்ணா வந்து போதிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த இயற்கை வளங்களை வந்து நம்ம முடிந்த வரைக்கும் போறதுக்கு நாம் தமிழர் கட்சி மத்தவங்க அந்த இயற்கை வளங்களை கொள்ளை அடிக்காத அளவுக்கு நாங்க தடுத்து வச்சிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுனாதான் இவங்க செஞ்ச அந்த இயற்கை வள கொள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலயும் அது வடுவா அங்கங்க தழும்புகளா இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே அதை சரி செஞ்சு இந்த தமிழ்நாட்டையே வந்து ஒரு பொன் விளையிற ஒரு பூமியாகவும் விவசாயத்துக்கு தான் அண்ணா வந்து முன்னுரிமை கொடுக்குறாரு. நீங்க எத்தனை தொழிற்சாலைகள், எத்தனை விதமான தொழில்நுட்பங்களை கொண்டு வந்ததுனாலும் இறுதியா மனிதன் சாப்பிட்டாகணும். அப்ப அதுக்கு வேளாண்மை வேணும். அப்ப அந்த இவ்வளவு மக்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல நம்மளுக்கான உணவு தேவை நம்மளே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கணும். இந்த கொரோனா மாதிரியான ஒரு தாக்குதல் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இயற்கையின் சார்ந்தோ இல்ல போர் அது மாதிரியான ஒரு அச்சுறுத்தலையோ நம்ம வந்து வெளிநாடுகள் மற்றும் வெளியே இதுல இருந்து உணவுக்காக நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல போதுமான உணவு நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். தொழில் புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி அதை எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கான உணவு தேவை, தமிழ்நாட்டுக்கான உணவு தேவை தமிழ்நாடே வந்து பூர்த்தி செய்யணும். தொழில் புரட்சி ஒரு பக்கம் வேணும் தான், ஆனா அதே சமயம் உணவு தேவைக்கான அந்த பூர்த்தி செய்யுதுங்கிறது அது அடிப்படையா அத்தியாவசிய உரிமை. ஸோ அதுக்காக நாம் தமிழர் கட்சி வந்து விவசாயத்துக்கு முழு முயற்சியில வந்து அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு வந்து சரியான விளைபொருட்கள் வந்து அந்த விவசாய உற்பத்தியில வர்ற அந்த பொருட்களுக்கு வந்து சரியான உரிய விலை கிடைக்காதனாலதான் வந்து இந்த விவசாய சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் நலிவடைகிறாங்க. அந்த விவசாய நிலங்கள் சைட்டு போடுறது, அது மாதிரி தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கறது, இந்த சிப்காட் மாதிரியான இடங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான அந்த விவசாய தொழில் விட்டு வெளியேறிட்டு வர்றாங்க. அப்ப அது அவங்களுக்கு உரிய விலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆட்சியில வந்து மிக அதாவது குறைந்தபட்ச விலை நிர்ணயம், ஒவ்வொரு விவசாய பொருட்களுக்கும் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்து அந்த விலைக்கு அவங்க வந்து விற்கலாம். அந்த விலையை அந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயத்தையும் அதிகமான விலையில விற்கும் போது விவசாயிகள் எங்க வேணாலும் அதை கொண்டு போய் வித்துக்கலாம். அந்த குறைந்த விலையில இப்ப தக்காளியே பாத்தீங்கன்னா சில டைம்ல 100 ரூபாய்க்கு விற்குது, சில டைம்ல 2 ரூபாய்க்கு விற்குது. அப்ப அந்த 2 ரூபாய்க்கு விற்கும் சமயத்துல குறைந்தபட்ச விலை 30 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் தேசிய அரசு அண்ணன் தலைமையிலான அரசு அதைய நிறுவும் போது மக்கள் வந்து வெளியே விற்க முடியல அப்படிங்கிற சமயத்துல அரசாங்கத்துக்கிட்டயே அந்த 30 ரூபாய்க்கு கொடுத்து அவங்களுக்கான அந்த தொகையை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிற போது அவங்களுக்கு விவசாயத்துல இருக்கிற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் எந்த விதத்திலையும் வந்து அதை நஷ்டமடைய மாட்டாங்க. நஷ்டமடையாத போது போதுமான உற்பத்தி இங்க வந்து நடக்கும். அதுவும் இயற்கை முறையில எந்த விதமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இயற்கை முறையில விவசாயம் பாரம்பரிய விதைகளை வைத்து எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான திட்டமிடல் அண்ணா வந்து நிறைய வச்சிருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி விவசாயத்தை வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவார். சிறப்பு சிறப்புங்கய்யா. அடுத்ததா 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலை பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 இடைத்தேர்தல்கள். அப்பதான் அண்ணனோட வரலாற்று சிறப்பு மிக்க பெரியாரே மண்ணுதான் அப்படின்னு நம்ம அடிச்சு துவைச்சது. இப்ப அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த முறை நீங்க தொகுதியில பார்க்கும்போது மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? பெரியார் மண், ஈரோடே வந்து பெரியார் மண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. அண்ணா வந்து அதை முழுமையா மாத்தினாரு. இன்றைய கண்ணோட்டத்துல ஈரோடு அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி இது பெரியார் மண்ணுன்னு கிடையாது, பெரியாரே மண்ணுதான் அப்படின்னு அண்ணா வந்து இங்கேயே இருந்து 2 இடைத்தேர்தல வேலை செஞ்சாரு. இப்ப அந்த புரிதல் மக்கள் இடத்துல வந்திருக்குது. இது ஈரோடுங்கிறது பெரியார் மண் கிடையாது, பெரியார் பிறந்த மண் அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லா மக்களுக்கும் வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சியை வந்து மிக பெருவாரியாக எல்லாரும் வரவேற்கிறாங்க. திராவிட கட்சிகளில் தொடர்ந்து இன்னைக்கும் பயணிச்சுட்டு அவங்களோட இருக்கிறவங்க கூட
4 வாக்குகள்ல 2 வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போடணும் அப்படிங்கிற புரிதல் அவங்க கிட்ட இருக்குது. நாம் தமிழர் கட்சியை திராவிட கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள், கீழ்மட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களே வந்து வரவேற்கிறாங்க. இது கள நிலவரம். இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, என்னை வேட்பாளராக அண்ணா அறிவித்த உடனே அதிமுக, திமுக, பிஜேபி இது மாதிரியான என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அதுல சில பேர் எனக்கு வணிக ரீதியா தெரிஞ்சவங்க அதுல இருக்காங்க. அவங்க தொலைபேசியில அழைத்து என்னை வாழ்த்து தெரிவித்த போது சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். நான் வந்து ஒரு கற்பனையில எல்லாம் நான் சொல்லல. மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட 4 ஓட்டு அவங்க வீட்டுல இருக்குதுன்னா 2 ஓட்டோ 1 ஓட்டோ அவங்க வந்து நம்ம கட்சிக்கு கண்டிப்பா போடணும். நாம் தமிழர் கட்சி இந்த சமுதாயத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் தேவை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஈரோடு, இந்த தமிழ்நாட்டிலேயே ஈரோடு கிழக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதியா வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த தொகுதி வந்து 2026ல சட்டமன்றம் செல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ள தொகுதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி. எதனால அப்படின்னா 2 எலெக்ஷனை சந்திச்சிருக்கு. அது பெரியார் பிறந்த மண், பெரியாருடைய வீடு அங்கதான் இருக்கு. எங்க நம்ம தமிழ் தேசியத்தை தொலைச்சோமோ, எதைய நம்ம எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துலதான் தேடணும் அப்படிங்கிற வகையில எந்த இடத்துல தமிழ் தேசியம் தொலைஞ்சதோ அந்த தொகுதியில இருந்துதான் அந்த தமிழ் தேசியம் வந்து முதல் கணக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மக்கள் மத்தியிலும் இருக்கு. நாம் தமிழர் கட்சி கிட்டையும் இருக்கு. 2 இடைத்தேர்தல்ல நம்ம யாரை எதிர்த்து வேலை செஞ்சோம் அப்படின்னா, பெரியாருடைய பேரன் ஐயா EVKS இளங்கோவன் அவரை எதிர்த்தும், அதுக்கப்புறமா 2வது எலெக்ஷன்ல சந்திரகுமார் அவர்களை இது பண்ணி தான் நம்ம இந்த தேர்தலில் வேலை செஞ்சோம். அண்ணா வந்து முழுமையா 2 இடைத்தேர்தல்ல 30 நாள் ஈரோட்டிலேயே தங்கி இருந்து ஒவ்வொரு வீதியா அண்ணனே போய் எல்லா பொதுக்கூட்டங்கள்ல வந்து பேசியிருக்காரு. அதனால இந்த தமிழ் தேசிய சிந்தனை, பெரியாருடைய புரட்டுக்கள் என்ன, இந்த திராவிட கட்சிகளுடைய இந்த ஊழல் என்ன, இவங்க மக்களுக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வந்து இந்த செய்தியை ஆல்ரெடி கொண்டு போய் கேட்டிருக்கோம். இப்ப நம்மளுடைய பணி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளர்களையும் நம்ம நேர்ல சந்திச்சு கேட்டதுனாவே போதும். மிக எளிமையாக நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. கண்டிப்பா 2026 இந்த சட்டமன்ற தேர்தல்ல தமிழ் தேசிய அரசனுடைய முதல் கணக்கு இங்க தொடங்கப்படும் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். மிக மகிழ்ச்சிங்கய்யா, சிறப்பு. இறுதியாக நம்மளோட நேர்காணல் இறுதிக்கு வந்திருக்கும். உலக தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? உலக தமிழர்களுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வந்து வைக்கிறேன். என்ன அப்படின்னா, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், தெற்காசிய முழுமைக்கும் ஆட்சி செய்தவர்கள் தமிழர்கள். உலக வரலாற்றிலேயே அதிகப்படியான தொடர்ந்து ஆட்சி செய்தவர்களுடைய பட்டியல்களை நீங்க எடுத்தீங்கன்னா முதல் 3மே அது தமிழர்களுடைய வரலாறு தான். பாண்டியர்கள் தான் தொடர்ந்து 2000 வருடம் ஆட்சியில இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது சோழர்கள், அதுக்கு அடுத்த சேரர்கள், அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அரசுகளுமே வரும். தொடர்ந்து ஆட்சி செய்ததுல மிகப்பெரிய பகுதிகளில் வந்ததுல இந்த தமிழர் அரசு தான். அப்படி இருந்த இந்த தமிழர்களுடைய ஆட்சி முறை நம்ம தொலைத்து 800 வருடங்கள் ஆயிடுச்சு. இது வந்து சிந்து சமவெளியிலிருந்து நம்ம குறுகி இப்போது இருக்கிற தென்னிந்தியாவாக சுருங்கி அந்த தென்னிந்தியாவிலையும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அப்படிங்கிறத நம்ம இதுல வந்து சமஸ்கிருதம் கலந்து அவங்க தனி மொழியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த சிறிய நிலப்பகுதி தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல கூட ஒரு தமிழர்கள் ஆட்சி ஆளல அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. 800 வருடத்தினுடைய கனவு இது வந்து ஒரு சாதாரண கனவு கிடையாது. தீரன் சின்னமலைக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய கனவு, அதுக்கப்புறமா இப்போது அது வந்து நம்மளுடைய செந்தமிழன் சீமான் அவர்களிடத்துல கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி பெறணும். இந்த வெற்றி பெறுவதற்கான நம்மளுக்கு ஒரே தடையாக இருப்பது இந்த பொருளாதாரம் தான். ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரியும், எந்த ஒரு திராவிட கட்சியா இருந்தாலும் தேசிய கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சியில இவர் தான் வேட்பாளர், இதுதான் சின்னம் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் செலவாகுது. இந்த 50 லட்சம் ரூபாய் தான் நம்மளுடைய ஒரு மிக பெரும் தடையாக இருக்குது. அத்தியாவசிய செலவு, துண்டறிக்கை அடிக்கணும், சுவர் விளம்பரம் பண்ணணும்,
போஸ்டர் அடிக்கணும், பொதுக்கூட்டங்கள் போடணும், மக்களை நம்ம சந்திக்கணும். இதையே நம்ம செய்யறதுக்கே வந்து மிக குறைந்த தொகையா கணக்கீடு செய்தால் கூட 50 லட்சம் ரூபாய் பொருட்செலவாகுது. சோ இந்த பொருட்செலவை இந்த செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா 2026ல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து முதல் சட்டமன்றம் வந்து செல்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு உண்மையாவே இருக்குது. கண்டிப்பா ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துல வந்து நம்ம ஜெயிப்போம் 2026. அதனால ஒவ்வொருவரும் இந்த தமிழர்களுடைய 800 வருட கனவை நிறைவேற்றுறதுக்கும், அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் பரவி வாழுகிற ஒவ்வொரு தமிழருக்கும் எந்த நாட்டில இருந்தாலும் சரி, இந்தியாவுல எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது குரல் கொடுக்கறதுக்கு இங்க ஒரு சரியான அரசு அமையணும். அந்த வகையில தான் நாங்கெல்லாம் வந்து வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில நின்னு நம்ம போனோம்னா நம்மளுக்கு இந்த பதவி கொடுப்பாங்க, எம்எல்ஏவை ஜெயிச்சோம்னா நம்ம இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம நாங்க வந்து பொருளாதார செலவையும் செஞ்சுட்டு நேரத்தையும் செலவிட்டு எங்களுடைய குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் என்ன நம்ம நேரத்தை செலவிடுறோமோ அதே மாதிரி இந்த தமிழர்களுக்காகவும் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் நேரத்தை ஒதுக்கி நாங்க வந்து செலவு செஞ்சுட்டு இருக்கோம். அதனால இந்த காணொலியில கேட்கிற ஒவ்வொருவரும் இதைய உணர்ந்து உங்களால என்ன முடியுமோ, அதாவது வந்து வாக்கு சேகரிக்க முடியும்னா வாக்கு சேகரிக்கிறதுக்கு உங்களுக்கு இதுல சோசியல் மீடியாவில் ஏதாவது பண்ண முடியும்னா அது பண்ணி கொடுங்க. பொருளாதாரத்துல பண்ண முடியும்னா அது பண்ணி கொடுங்க. நீங்க வந்து இங்க பிரச்சாரத்துக்கு என்னால 2 நாட்கள் ஓய்வு நாட்கள்ல வார இறுதி நாட்கள்ல என்னால வர முடியும் அப்படின்னா நீங்க வாங்க. உங்களுக்கான தங்குமிடம், உணவு நாங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம். அதனால ஏதாவது ஒரு வகையில இந்த காணொலி பாக்குற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில நீங்க உதவி செய்யணும்னு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை நான் உங்களை வந்து கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், பொருளாதாரம் தான் நம்மளுடைய ஒருவேளை தோற்றால், ஒருவேளை நாம் 2ஆம் இடம் இதுல பிடிக்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணமா இருக்கக்கூடிய ஒரே நிலைப்பாடு அந்த பொருளாதாரத்தினுடைய பின்னடைவா தான் இருக்கும். அதனால பொருளாதாரம்ங்கிறது நம்ம எப்ப வேணாலும் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு இந்த பொருளாதாரத்துக்கு நீங்க வந்து நீங்க உதவி பண்ணணும். பொருளாதாரம் இல்லாம என்னதான் நம்ம வந்து உணர்வு இருந்ததுனாலும் வேலை செஞ்சு களத்துல இங்க வேலை செஞ்சதுனாலும் பொருளாதாரம் இல்லாம நம்ம அந்த மக்களுக்கு வந்து அந்த புரிதலை ஏற்படுத்த முடியாது. அதனால அதுக்காக நீங்க உதவி செய்யணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்புங்கண்ணா. மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சு பேசினதுல. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பத்தியும் பேசணும். கண்டிப்பா நீங்க வெற்றி பெற உலக தமிழர்கள் சார்பாகவும் நாம் தமிழர் அமெரிக்காவின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். புரட்சி எனக்கு இந்த வாய்ப்பளித்து நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்து எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களோட கலந்து பேசுறதுக்காகவும் இந்த காணொலியில் வாயிலா உலக தமிழர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா 2026ல நம்ம வெற்றி பெறுவோம். இதே மாதிரி வெற்றி பெற்றுட்டு ஒரு காணொலியை நம்ம கொடுப்போங்கிற நம்பிக்கையில விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.